என்ன நேற்று டோல்கேட்டில் ஏதோ பிரச்சனைன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு தூக்கம் வந்திருக்கான், டோல்கேட்டை காரம் கட்டி தூங்கியிருப்பாங்க. வந்துருவாங்க. அண்ணே அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி கொஞ்சம் லோட் அனுப்பிச்சு. காலையில கிட்ட சொன்னேன், டே ஏத்தியாச்சா? காலையில் அனுப்பிச்சிட்டானா? பணம் போட சொல்லியா? அட்வான்ஸ் போட்டாங்கண்ணா. பக்கத்தில் இருக்கிற ஆஃபீஸ்க்கு வர்றதுக்கு 10 கிலோமீட்டர் சுற்ற வர்றாங்க. என்ன டிராஃபிக்கோ என்ன கருமமோ, வர்றதுக்குள்ள மனுஷன் நொந்துருவான் போடுறது. அம்மா, எனக்கு ஒரு அன்றரைக்கு இடம் கிடச்சிருச்சும்மா. ஒரு ஆஃபீஸை தேடி வந்தேன். வாய்ப்பு தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பாக பண்ணுவாங்கன்னு நம்பிக்கை இருக்குமா சார்? யார் நீங்கள்? சார், ப்ரொடியூசர் சார் என்னை தங்க சொல்லியிருக்கிறார் சார். அப்படியா? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லியே. சொல்லு மிகிலா. அண்ணா, நீங்க சொன்னதை சொல்லி ஒருத்தர் வந்திருக்காருண்ணே. ஆபீஸ் ரூம்ல தங்கி இருக்காரு. ஆமாப்பா, நான் தான் வர சொல்லியிருக்கேன். சரிண்ணா. நான் குடோன்ல இருக்கேன், நீ வா. ஓகேண்ணா. இதை வந்துட்டேண்ணா. இதை வந்துடுறேன். நீங்க எங்கேயா இருங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். வர்றவனையெல்லாம் தங்க வச்சுக்கிட்டு இதுன்னா சினிமா கம்பெனியா இல்லை சத்திரமா? சே. டேய், நீ என்ன சிவாஜி மாதிரி நடந்து போற? போடா, சிவாஜி பிராண்ட் அரிசி தாண்டா வித்த. ஓ, வந்து சேர்றானுங்க பாரு காலையில இருந்து. ஹலோ, என்னங்கம்மா? தம்பி எங்க இருக்கீங்க? குடோன்ல தாங்கம்மா இருக்கேன். கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பி வாங்க. என்னங்கம்மா, இப்பதானங்கம்மா வந்தேன். உடனே ஆஸ்பத்திரி கிளம்பி வாங்க. என்னாச்சுங்கம்மா? என்னன்னு சொல்லுங்க. எல்லாம் சந்தோஷமான விஷயம்தான். உங்களுக்கு பொம்பளை புள்ள பிறந்திருக்கு. என்னம்மா சொல்றீங்க? உங்க கையில தான் கொடுக்கணும்னு சொல்றா என் பொண்ணு. வரேன். கிளம்பி வாங்க. தம்பி, என்ன விஷயம்? எனக்கு பெண் குழந்தை பிறந்திருக்குன்னு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். நீ உடனே கிளம்பு. நம்ம ஆபீஸ்ல ஒரு பையன் தங்கியிருக்கான்ல, அவனை வச்சு ஒரு நல்ல படம் பண்ண போறோம். சரி. உதனத்துக்கிட்ட நான் போன்ல பேசிக்கிறேன். அந்த ஆளு கொஞ்சம் முசுடு, டென்ஷன் பார்ட்டி. நீ கூட இருந்து பாத்துக்க. இந்த பாருடா, அங்க இருந்தா இந்த பையன் இங்க வந்தான். நம்ம யாரையும் பகைச்சிக்க கூடாது. அதுதான்பா சினிமா. புரியுதா? புரிஞ்சுண்ணா. நம்ம நல்ல படம் பண்ணணும்னா அந்த பயலை கூட்டு வந்து நம்ம குலதெய்வம் கோவில்ல வச்சு ஒரு பூஜையை போட்டுரு. பாப்பா பிறந்த அன்னைக்கே நமக்கு நல்ல காலம் பிறந்துருச்சுடா. படம் பண்றோம், ஜெயிக்கிறோம்டா. ஆமாண்ணா. 4 வருஷமா இதே தான் சொல்லிட்டு இருக்க, பூஜை போடுறேன்னு. எங்க போடுற பாப்போம். சொல்லியா? நல்ல பட ப்ரொடியூசரு. நல்லா இருக்கீங்களாண்ணே? எங்க சுத்தினாலும் எங்க கிட்ட தான் நீ வரணும். அண்ணே, என்னென்ன இப்படியெல்லாம் பேசுறீங்க? சந்தோஷமான விஷயம்ண்ணே. எனக்கு பெண் குழந்தை பிறந்திருக்குண்ணே. அப்புறம் உங்க ஆபீஸ்ல ஒரு பையனை பார்த்தேன்லண்ணே, அவனை வச்சு சின்னதா ஒரு படத்துக்கு பூஜை போடலான்ட்டு இருக்கேண்ணே. நாளைக்கு நீங்க தான் வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கணுண்ணே. நீங்க எல்லாம் இல்லாம நான் ஏதாச்சும் பண்ணுவேண்ணே. அண்ணே, கோபம் யாருக்குமே கிடையாதுண்ணே. எங்களை மாதிரி சின்ன ப்ரொடியூசர்ஸ் உங்களை பகிச்சுக்கிட்டு எப்படின்னே படம் பண்ண முடியும்? அண்ணே, அவங்க எல்லாம் ஒரு படம் பண்ணுவாங்க, போயிடுவாங்க. நாம தானே தொடர்ந்து இருக்கணும். அண்ணே, கண்டிப்பா கூட இருந்து நீங்க தானே இந்த படத்தை முடிச்சு கொடுக்கணும். வாங்கண்ணே. வர வந்து நடத்தி வைக்கிற சிறப்பா. சார். சார், என்ன சார்? ஏந்திரிங்க சார், கை கொடுங்க சார். ஒரு ஹாப்பி நியூஸ் சார். நீங்க லக்கி சார். நீங்க ஏதோ ஒரு கதை சொன்னீங்களாமே, அந்த கதை அவருக்கு ரொம்ப பிடிச்சி போய் அவர் பொண்ணு பிறந்த நல்ல நாள்லயே அவர் குலதெய்வம் கோயிலில் ஒரு சின்னதாக பூஜையை போட்டு ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டார் சார். பூஜைக்கு என்னென்ன வேணும், எங்கெங்க போகணும்னு என்கிட்ட சொல்லுங்க சார். நான் கூட இருந்து எல்லாத்தையும் முடிச்சு தரேன். அப்புறம் என்ன, ஹாப்பி தானே? நான் ஹாப்பி. முதல்ல கையை கொடுங்க சார். சந்தோஷம். இப்போ ஏதாவது வேலை இருக்கா சார்? தயங்காம சொல்லுங்க சார். ஆமா சார், சொல்லுங்க.
என்ன மாதிரியே வாழ்க்கையில் போராடி ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க சார் இவங்க. கண்டிப்பாக நீங்கள் படம் பண்ணுவீங்கண்ணே. நாங்கள்லாம் வந்து ஒர்க் பண்ணுறோம். டீச்சர் சொல்கிறோம். அண்ணா ஒரே நிமிஷம்ண்ணே. டீ அந்த கடை இல்லை மச்சான் இதை புடுறா. அண்ணா உட்காருங்கண்ணே. புட்ண்ணா. அண்ணா இது எங்கள் ஃபோன் நம்பரு, தொலைச்சிடாதீங்க, மறக்காமல் கால் பண்ணுங்க. புட்ண்ணா. அவங்களை ஃபோன் பண்ணி கூப்பிட்றீங்களா சார்? இப்போவே நான் அந்த பசங்களுக்கு ஃபோன் பண்ணி நம்ம ஆஃபீஸ்க்கு வர வைக்கிறேன் சார். இவர்கிட்ட ஃபோனை வச்சுக்கிட்டு நம்மளை கூப்பிட சொல்கிறாரு. வாய்ப்பு தேடும்போது எவனுக்கு அவுட் கோயிங் போகுது? வெறும் மிஸ்டு கால் தான். ஹலோ சேது. ஹலோ சேது தான் பேசுகிறேண்ணா. பதட்டப்படாம கேளியா, நீ கொஞ்சம் ஊருக்கு வாயா. ஏண்ணா? நீ வாயா. அண்ணா ஒன்றும் இல்லை, நீ ஊருக்கு வாயா. நீ கிளம்பி வாயா உடனே. நான் சொல்லுண்ணா. என்னண்ணா? பா அம்மா போச்சுப்பா, நீ வாப்பா. சார் சார் இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. ஏன் கண் கலக்குறீங்க? நல்லது நடக்கும்போது இப்படி தான் டக்கு டக்குன்னு நடக்கும். என்ன கொஞ்சம் லேட் ஆகும், பார்த்தீங்களா? டக்குன்னு நடந்துச்சு. அப்புறம் பசங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டேன், வந்துடுவாங்க. நான் போய் நாளைக்கு பூஜைக்கு தேவையான வேலையெல்லாம் பார்க்குறேன். சரிங்களா? எதுவாக இருந்தாலும் தயங்காமல் சொல்லுங்க. இந்தாங்க, இதை சாப்பாடு செலவுக்கு வச்சுங்க. பிடிங்க சார். என் நம்பர் சேவ் பண்ணி வச்சுங்க சார். எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணுங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட் சார். ரொம்ப இழகான மனசு போல் இருக்கு. ஒரு சின்ன சந்தோஷத்தை கூட தாங்கிக்க முடியல. அம்மா அம்மா என்னை விட்டு போற. நான் அவனை நல்லா வச்சுக்கிறதுக்கு முன்னாலேயே விட்டு போயிட்டலாம். அழுகாதையா. நீ இப்படி அழுகிறத பாக்குறதுக்கு அம்மா இம்பிட்டு கஷ்டப்பட்டு உடம்பு மட்டும்தாயா மண்ணுக்குள்ள போயிருக்கு. ஆனா உசுரெல்லாம் ஒன்னதாயா சுத்திக்கிட்டு இருக்கு. நீ எதை நினைச்சு போனியோ அதுல ஜெயிச்சு வா. அப்பதாயா அம்மாவோட ஆத்மா சாந்தி அடையும். நீ அழுக பிறந்தவன் இல்லையா, ஆள பிறந்தவன். அழுவாதையா, அம்மா நான் இருக்கேன். சார் உங்களை பார்க்கறதுக்காக கேரளால இருந்து ஒரு ப்ரொடியூசர் வந்திருக்காரு. சார் ஒரு நிமிஷம். சொல்லுப்பா. மா நான் நினச்ச மாதிரியே ஒரு டேரக்டர்கிட்ட ஜாயின் பண்ணிட்டேன். நாளைக்கு பூஜை போட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். நீங்கள் கண்டிப்பாக வந்துடணுமா? வரேன். மா நீங்கள் நினைக்கிற மாதிரி இது பிரம்மாண்டெல்லாம் கிடையாது. ஏதோ எங்களால் முடிஞ்சு சின்னதாக ஒரு படம் பண்ணுறோம். நாளைக்கு வந்துடுங்கம்மா. வரேன்டா. வரேம்மா. பையன் டைரக்டர் ஆனோன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். நாளைக்கு அவன் ஒர்க் பண்ற படத்துக்கு பூஜை. நான் நினைச்சா எந்த கம்பெனில வேணாலும் வாய்ப்பு வாங்கி தரலாம். காலையில் மேனேஜர் பூஜைக்கு வேணுங்கிறதெல்லாம் ரெடி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. அவர் கொஞ்சம் கால் பண்ணி பேசுங்க. சரிண்ணா. ஹலோ சார், நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் கண்ணன் பேசுகிறேன் சார். காலையில் பூஜை போகிற அந்த கோயில் லொக்கேஷன் மட்டும் கொஞ்சம் அனுப்புங்க சார்.
ஓகே சார் சரி ஆ சரி சார் ஓகே மச்சான் அவரும் கிளம்பிட்டாங்கடா. ஐயா நீங்கள் நடிகர் தானே? இப்படி யாராச்சும் என்னை பார்த்து நீங்கள் நடிகரான்னு கேட்கும்போது தான் நானும் ஒரு நடிகன்ட்டு எனக்கு அப்போதான் ஞாபகம் வருது. 40 வருஷம் எல்லாமே போச்சு. 40 வருஷம் சினிமாக்காக சுற்றி சுற்றி எல்லாமே தொலைச்சிட்டேன். ஊருக்கு போய் இருக்கிற கொஞ்ச நாளான பொண்டாட்டி பிள்ளைகளோட அவங்களுக்காக இருக்கலாம்னு நினைக்கிறேப்பா. ஒரு உதவி பண்ணுறீங்களா தம்பி? சொல்லுங்க. இந்த ஃபோனை வச்சுக்கிட்டு ஒரு 200-300 ரூபாயை கொடுத்தா நான் ஊருக்கு போயிடுவேப்பா. இனிமே இந்த செல்லை என்னை யார் கூப்பிட போகிறப்பா? சொல்லுப்பா. ஐயா எனக்கு படம் பண்ணுற வாய்ப்பு ஒன்று கிடச்சிருக்குது ஐயா. அதில் ஒரு கேரக்டர் இருக்குது. அது நீங்கள் எனக்கு செஞ்சு கொடுக்குறீங்களா ஐயா? நான் சொல்ல, நாம சினிமாவை விட்டாலும் சுற்றி சுற்றி சினிமா எங்களும் விடாது. பண்ணி கொடுக்குறேன் தம்பி. எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு நினச்சேன். தெய்வம் மாதிரி வந்து நிற்கிறேன் தம்பி. பண்ணி கொடுக்குறேப்பா. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி அண்ணா. கண்ணா இவர்கிட்ட அட்ரஸ் வாங்கிக்க, இல்லைன்னா ஃபோன் நம்பர் ஏதோ ஒன்று வாங்கிட்டு காலையில் இவர் பூஜைக்கு வர வச்சிருங்க. வாங்கிக்க. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.